மலையாள சினிமா மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய படங்களை நம்மளும் எடுக்காமல் இல்லை, நிறைய படம் எடுக்கும். அங்கே வந்து பெரிய ஹீரோன்னு நினைக்கக்கூடிய மம்முட்டி சார், மோகன்லால் சார், டொவினோ, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சின்ன படம் பண்ணிடுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே அந்த மாதிரி படங்களை தேடி பண்ணுறது ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இல்லைன்னே சொல்லலாம். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கமிங் டு நரிவேட்டை. இது வந்து ஒரு போராட்ட களத்துக்குள்ளேயே ஒரு 15 நாள் 20 நாள் வந்து மக்களுக்கும் இவங்களுக்குமான இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒய் ஹீ சூஸ் சேரன் ஃபார் திஸ் கேரக்டர்? சின்ன வருத்தம் வந்து என்னன்னா ப்ரூட்டாலிட்டி. இந்த ப்ரூட்டாலிட்டிஸ் இவ்வளவு தூரம் நடந்ததுனால தான் நமக்கு சட்டமே வந்தது. காலுக்கு கீழே தான் சுடணும்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? ஆமா. ஏன் அவங்க மேல ஏதாவது கை வச்சாங்களா? கிடைச்சிட்டு நம்ம வாழ்ந்துடுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மனிதனா மாதிரி ஹியூமனிட்டி பேசுகிறோம். என் உயிர் போனால் பரவாயில்லன்னு போராடுறவன் இருக்கான்ல, அப்போ அவன் பக்கம் போய் நீங்கள் நின்று பார்க்கணும்ல அங்கே என்ன உண்மையான பிரச்சனை இருக்குன்னு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, ஆனால் பிரச்சனை நடக்காமல் இருக்கா? நமக்குள்ள சட்டங்கள் இயற்றிட்டோம். அந்த சட்டத்தை வந்து அதிகார வர்க்கம் ஏமாத்தாமல் இருக்கா? எல்லா தவறுகளையும் மறந்துடுறோம், எல்லா தவறு செஞ்சவங்களையும் மன்னிச்சிடுறோம். அது நம்மளோட பிரச்சனை. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட சேரன் சார் அண்ட் அனுராஜ் சார். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கும் சரி. நரிவேட்டை ட்ரெய்லர் வந்து பிரமாதமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு மலையாளம் டெபியூ அப்படின்னு இருக்கும்போது, அண்ட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபிலிமே இட் இஸ் அ ஹியூஜ் ஃபிலிம் அப்படின்னு இருக்கும்போது வி ஆர் வெரி ஹாப்பி டு ரிசீவ் அப்படின்னு தான். அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் இஷ்க் ரீமேக் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இருந்தீங்க அப்படின்ட்டு. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சார் இந்த கொஸ்டின். அஃப்கோர்ஸ் அவரோட டைரக்ஷனில் வந்து நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அவர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, சின்ஸ் ஹீ டோல் இஷ்க் வந்து அவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்னால உங்களுக்கு அவரோட டைரக்ஷனில் பிடிச்சது? ஜென்சன் எல்லா படமும் நமக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. அதாவது சொல்லிலையா, இப்போ பொக்கிஷம் பாட்டு சாங் வந்து எனக்கு நிறைய பிடிக்கும் படம். நிறைய ரிப்ளிக் அங்கே வந்திருக்கு மலையாளத்தில். இப்போ வந்து ஆட்டோகிராஃப் அங்கே பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃப் மாதிரி நிறைய படம் அங்கே வந்திருக்கு நிறைய இடத்துலையும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ ஐ ஆம் அ ட்ரூ ஃபேன் ஆஃப் சேரன் டிரெக்டர் அண்ட் ஆக்டர். நீங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் சேரன் சார் நீங்களே வந்து பதில் சொல்லுங்கள். உங்களை வந்து மோர் ஆஃப் உங்களை டைரக்டராக பிடிக்குமா இல்லை உங்களை மோர் ஆஃப் ஆக்டராக பிடிக்குமா? டைரக்டராக தான் பிடிக்கும். வி மிஸ் ஆல்சோ டைரக்டர் சேரன். எஸ், எப்போவுமே வந்து டைரக்டராக இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது, என்ன ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா அது வந்து நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஐடியாஸ் ஜெயிக்குது. ஆக்டர் அப்படின்றது வந்து எப்படி பார்த்தாலும் அது இன்னொருத்தரோட தாட்ஸ், ஒரு டைரக்டரோட தாட், ஒரு டைரக்டரோட கேரக்டர் அவர் உருவாக்குனது. அதை நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னா டைரக்டர் ஹாப்பி ஆவார், அந்த படத்தில் நமக்கு நல்ல நேம் கிடைக்கும். ஆனால் ஒரு படமே நமக்கு நல்ல பேராக வர்றதுன்றது நடிகருக்கு வராது. நடிகரோட படம்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி படம்னா டைரக்டரோட படம் தான். இப்போ நம்ம வந்து இது சிவாஜி படம், இது எம்ஜிஆர் படம், இது ரஜினி படம், இது கமல் படம்னு சொல்கிறதே இட்ஸ் நாட் ரைட். ஸோ ஒரு டைரக்டரோட படம் எப்போவுமே டைரக்டர் தான் மெயின், அதுக்கப்புறம் தான் ஆக்டர். சரி சார், இப்போ டைரக்ஷனுக்கு நீங்கள் சொன்னீங்க. ஆக்டிங் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கான நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ன்னு பார்த்துட்ருக்கோம். என்னைக்காச்சும் மிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு எதாவது இருந்திருக்கா இது வரைக்கும்? மிஸ்டாவா? இது பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுங்க. இல்லை, பேசியிருப்போம், அந்த கதை நமக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பண்ணலாம்னு நினச்சிருப்போம், பட் ஏதோ ஒரு காரணங்களால் மாறி போயிருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம மிஸ்டுன்னு நினைக்கிறத விட இந்த படம் பண்ணால் நல்லா. இப்போ நாடோடிகள் வந்து எனக்கு சொன்ன கதை, நாடோடிகள் முழுக்க என்னோட டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசின, நாங்கள் தான் பண்ணணும்னு நினச்ச கதை. அது சடனாக சமுத்திரக்கனியோட இதில் வந்து திடீர்னு நான் சுப்பிரமணியம் ரிலீஸ் ஆகுது. தம்பி சசியோட கேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த படம் வந்து சசிகிட்ட போகும்போது சசி அந்த படத்தை பண்ணுறாரு, அந்த படம் பெரிய ஹிட் ஆகுது. அது அவங்க பண்ணது தப்பு கிடையாது, அது அவங்களுக்கு அந்த டைமில் அது கரெக்டாக இருந்தது, அவங்க பண்ணிட்டாங்க. பட் எனக்கு அது கிடைக்கலன்ற ஒரு இதுதான் இருக்கும் அது மாதிரி. ஓகே, ஸோ கம்மிங் டு நரிவேட்டை. அஃப்கோர்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட், முத்தங்கால நடந்த இன்சிடென்ட்லேருந்து ஒரு தழுவி வந்தது தான் அப்படின்னா முத்தங்கான்றது ஒரு லொக்கேஷன் வயநாட்டில். ஸோ பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நிறைய ரிசர்ச் ஒர்க்கும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நாட் வந்து ஒன்று எடுக்கிறதா இருந்தாலுமே ரிசர்ச் ஒர்க்குன்ட்டு நிறைய இருக்கும்ல. ஸோ அதுக்கான மெனக்கெடல் அண்ட் ஆல்சோ த கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ். பிகாஸ்
அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லணும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அதுக்கான ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இவெண்ட்ஸ் ആണ്. Yes, நிறைய yes. இவெண்ட்ஸ் நடந்திருக்காங்க இந்த போராட்ட பதிலாக வந்து நிறைய இவெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரிசர்ச்சுக்கு அப்புறம் இது ஃபிக்ஷன் தானே, இது டாக்குமெண்டேஷன் இல்லை. புரியுது. அப்போ அது என்ன நடந்ததோ அது அப்படியே எடுத்து வைக்கிறது டாக்குமெண்ட்ரி சம்திங் லைக். ஸோ இது வந்து ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி இருக்குல்ல நமக்கு, டிரெக்டர் ரைட்டர் அந்த மாதிரி. அப்போ நம்ம அது வந்து நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் அந்த சோஷியல் இஷ்யூ நமக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி நம்ம டே டு டே லைஃப்பில் இன்ட்ராக்ட் வித் த சோஷியல் பீயிங்ஸ் லைக். ஸோ நமக்குள்ளே நிறைய வார்த்தைகள் இருக்கும். இந்த மாதிரி அங்கே ஒரு இடத்துல நடந்திருக்கு, இந்த இடத்துல நடந்திருக்கு, அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்குது. இப்போ நியூஸ் கட்டிங்ஸாக இல்லை அந்த மாதிரிலாம். அப்போது ஒரு கதை வரும்போது அதுக்குள்ளே லேயர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும் இல்லையா ஒரு டிரெக்டர் வித் த ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ அதுக்குள்ளே வந்து ஆ டிஸ்கஷனில் தான் நமக்கு ஒரு இந்த ஈவெண்ட்ஸ் நமக்கு இந்த 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 ஏரியாவில் போடலாம், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆள் மாதிரி இருந்தால் மக்களுக்கு கொஞ்சம் கூட கனெக்ட் பண்ணும். ஓ அந்த ஆளு தான், அந்த ஆளு அந்த அந்த இஷ்யூஸ் இல்லை இருந்த ஆளு தான், அந்த மாதிரி கொமர்ஷியலாக வந்து ஆൾക്കാർക്ക് டைரெக்டாக கனெக்ட் பண்ணும். அப்போ அந்த கொமர்ஷியல் ஆஸ்பெக்டில் வந்து நோக்கும்போது அந்த பிஆர் ஒர்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. புரியுது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். த ஹோம்ஒர்க் பிஹைண்ட் த கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ கண்டிப்பாக அதை பற்றி. ஹோம்ஒர்க் பிஹைண்ட் த கேரக்டர்ன்றது இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல்ல நான் போலீஸாக நடிக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற லுக்கு வந்து எனக்கு இதை ஃபஸ்ட்டு ஃபிலிம். யுதம்சை வந்து போலீஸாக இருந்தால் கூட அது வேறு. இது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 24 hours அந்த யூனிஃபார்ம்லேயே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அது. ஏன்னா அந்த போராட்ட களத்தில் தான் இந்த கதை நடக்குது. இது வந்து ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறது, ரெடியாகி இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறது மாதிரிலாம் கிடையாது, ஜீப்பில் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறதுலாம் கிடையாது. இது வந்து ஒரு போராட்ட களத்துக்குள்ளேயே ஒரு 15 நாள் 20 நாள் வந்து மக்களுக்கும் இவங்களுக்குமான இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அண்ட் ஆல்சோ அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன அந்த கேரக்டரோட கிராஃபில் வந்து ஒரு தின் லைன் வந்து அவன் ஒரு கிரே ஷேட் இருக்குது, அது தெரியக்கூடாது. அது ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒரு சஸ்பெக்ட் ஆகாமல் ஒரு கேரக்டராக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து எஜே சூர்யா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இவர் இப்படி ஒன்று பண்ணுவார் அப்படின்னு. ஃபஹத் ஃபாசில் அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லுவோம். இப்போ இது சேரன் அப்படிங்கும்போது நீங்கள் எதையுமே கெஸ் பண்ண முடியாத ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு அவர். ஏன் ஒய் ஹீ சூஸ் சேரன் ஃபார் திஸ் கேரக்டர் அப்படின்றதுக்கு அதில் ஒரு ஆன்சர் இருக்குது. அதுதான் அவங்களோட ப்ரில்லியன்சி. அந்த கேரக்டரை வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என்னென்னா, எங்கேயும் நான் வந்து அந்த கேரக்டரோட கிளைமாக்ஸில் வர்றதை நான் எந்த காரணம் கொண்டும் முன்னாடி ஃபஸ்ட் ரீல்லையோ செகண்ட் ரீல்லையோ என்னோடய முகத்தில் தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த சேலஞ்ச் இருக்குது. நம்ம வந்து படம் ஃபுல்லாக கதை கேட்டுருவோம், கதையை கேட்டுட்டு நடிக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் மைண்டில் போயிடும், அந்த கடைசியில் தான் பண்ண போகிறோம்னு. ஆனால் அதை நான் காமிக்கவே கூடாது. அதை காமிக்காமல் ஒரு கேரக்டரை நான் பண்ணுறதுக்கு என்னை நான் பக்குவப்படுத்தணும். நான் நடிக்கும்போது அது எங்கேயாவது தெரிஞ்சிருச்சுன்னா கூட அது வேணாம், அது வேணாம் சார், இது மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது அதில் உள்ள சேலஞ்சு. சார் இப்போது ஆன் தி ஹோலாக வந்து இந்த படம் அப்படின்ட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு சின்ன வருத்தம் வந்து என்னென்னா ப்ரூட்டாலிட்டி. அட் த எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே அப்படின்னு தான் தோணும். ஆனால் இவ்வளோ தூரம் ப்ரூட்டல், அஃப்கோர்ஸ் அந்த இதை வந்து ஜெய்பி மேலேயுமே காமிச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளோ தான் நம்ம சொல்லிட்டு வந்தாலும் அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கோ அப்படின்ற ஒரு பயம் வந்து ஓரமாக இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரூட்டாலிட்டி நீங்கள் அது ஆஸ் அ பர்சனாக, நாட் இன் த ஃபீல்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு இல்லாமல் ஆஸ் அ பர்சனாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரூட்டாலிட்டி பார்க்குறது எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்ல மாதிரி பெயின்ஃபுல்லாக. இப்போ யுத்தம் வருதுங்க, யுத்தம் வேணாம் அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் ஒர்க் போயிட்டுருக்குன்னா அழுதான். அதுக்கப்புறம் இந்த கேரளாவில் நிறைய போலீஸ் ப்ரூட்டாலிட்டி நடந்திருக்கு. இப்போ நான் வந்து 89 தான், born in 89. அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுக்கு 90s நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அங்கே பெரிய விஷயம் எல்லாமே போலீஸ் ப்ரூட்டாலிட்டி. இப்போ கக்கையம் கேம்பு சொல்லும், போலீஸ் கேம்பு. கக்கையம் கேம்புன்னு தான் கேரளா மக்களுக்கு சம்பந்தம் பயங்கரமாக டெரர் ஆக்டிவிட்டீஸ் நடந்த கேம்பு தான் அது, கால்கெட் பக்கம். அப்போது நிறைய போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் இன் ஈவன் இன் தமிழ்நாடு. விசாரணை படம் அது டிஸ்கஸ் பண்ணது. அப்போ அந்த பிளாக் ஏரியா வந்து காமிச்சா மட்டும்தான். இப்போ அந்த இப்போ ஈவன் நீங்கள் சொல்லியில்லையா முத்தங்கா இன்சிடென்ட்ஸ், அது வந்து அந்த டைமில் வந்து ஒரு 20-25 minutes ஃபுட்டேஜ் இருக்குது. ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட் ஃபுட்டேஜ். அது நமக்கு கண்டினியூ வாட்ச் பண்ண முடியாது, அவ்வளோ ப்ரூட்டல். 18 rounds ஃபயர் போட்டாச்சு அந்த க்ளோஸ் ரேஞ்சில் அந்த மக்களுக்கு நிறைய. ஆனால் இறந்து போச்சது ஒரு ஆள் மட்டும்தான் இது சொல்லுது சிஸ்டம். ஒரு போலீஸ் இறந்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த ஜோகி இன்னொரு ஆளும் இறந்து போச்சுன்னு தான் சிஸ்டம் சொல்லுது. ஆனால் அது நம்ப முடியாது.
புரியுது. அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் நமக்குள்ளே இருக்கும். இது தப்பு. அப்போ நம்ம கையில் ஒரு மீடியம் இருக்குது சினிமா. ஸோ நமக்கு சில விஷயங்களை சுண்டி காணிக்கலாம்ல. அது அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் கேரளாவில் இருக்குது. அதுலாம் நமக்கு என்னவோ வேணும் அந்த பிக் பண்ணி வச்சு நம்ம ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ரூட்டாலிட்டி எவ்வளோ காமிச்சா தான் அது அங்கே நடந்திருக்கும் இல்லையா, அந்த டிஸ்கஷன் வரணும் இல்லையா. ரீதிங்க் பண்ணணும், ரீகால் பண்ணணும். இப்போ நிறைய பேர் அந்த முத்தங்க எபிசோட்ஸ் எல்லாம் 20-25 இயர்ஸ் முன்னாடியில் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டே இருக்குது இப்போ ஆள்கார் கேரளாவில். புருட்டாலிட்டி காமிக்க தான் இன்னும் நம்மளோட தேவை என்ன, நமக்கான உரிமை என்ன, நமக்கான சட்டம் என்ன அப்படின்றது வரும். இந்த புருட்டாலிட்டிஸ் இவ்வளவு தூரம் நடந்ததுனால தான் நமக்கு சட்டமே வந்தது. சட்டம் இயற்றினதுக்கு காரணமே இவங்க உங்களோட பவரை நீங்கள் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். காலுக்கு கீழே தான் சுடணும்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா. ஏன் அந்த போராடுறவங்க பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருந்துடும். ஆனால் நீங்கள் சுட்டுட்டு அவன் செத்து போயிட்டான்னா அவனுக்கு அந்த நியாயம் கிடைக்காம போயிடும். அப்போ அவன் லெக் இல்லைன்னா கூட அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு வாழலாம் இல்லையா. அதுக்காகத்தான் அப்படி ஒரு சட்டத்துக்குள்ளே காலுக்கு கீழே மட்டும் சுடணும் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப தீவிரவாதம் அடையும் போது அவங்க நெஞ்சில் சுடுறாங்க இல்லையா. அப்போ புருட்டாலிட்டின்றது நம்ம அந்த சைடு மட்டும் பார்க்குறோம். ஆப்போசிட் சைடு பாருங்கள், அதிகாரத்தை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த பயன்படுத்துகிறத காமிக்கிறதுக்கு நான் அதை சுட்டால் தானே காமிக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு அதிகாரத்தின் மேலேயும் கோபம் வரும். நமக்கான உரிமை வேணுன்றதுலையும் உங்களுக்கு இன்னும் கிடைக்காம கிடைச்சிட்டு நம்ம வாழ்ந்துடுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மனிதனாக மாறி ஹியூமனிட்டி பேசுகிறோம். இந்த ஹியூமனிட்டி வந்து என்ன புருட்டாலிட்டியாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் போனால் பரவாயில்ல, என் உயிர் போனால் பரவாயில்லன்னு போராடுறவன் இருக்கான்ல, அப்போ அவன் பக்கம் போய் நீங்கள் நின்று பார்க்கணும்ல அங்கே என்ன உண்மையான பிரச்சனை இருக்குன்னு இல்லையா. நம்ம வெளியிலேருந்து பேசும்போதும் ஆபத்து நமக்கு கிட்டத்தில் வராதப்போ நம்ம எல்லோரும் ஹியூமன் பீயிங்காக இருக்கும். அது கிட்டத்தில் வரும் பொழுதில்ல நம்மளும் மாறுறோம், ரைட். அப்போ இங்கே எல்லாருக்குமான உரிமையும் எல்லாருக்குமான வெளிச்சமும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மாற்றம் தேவை. அதை இந்த மாதிரி கதைகள்லையோ கவிதைகள்லையோ ஓவியங்கள்லையோ திரைப்படங்கள்லையோ திரும்ப 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 பதிவு பண்ணும்போது தான் இன்னும் நம்ம மேன்மேடைவோம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, ஆனால் பிரச்சனை நடக்காமல் இருக்கா. நமக்குள்ளே சட்டங்கள் இயற்றிட்டோம். அந்த சட்டத்தை வந்து அதிகார வர்க்கம் ஏமாற்றாமல் இருக்கா? ஏமாத்துறது இல்லையா. அது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பக்கத்து நாடுகள்லேருந்து எல்லா நாடுகள்லையும் இருக்குது. இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்ற என்ன அதோட தாற்பயம்? இப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஹியூமனிட்டி இல்லையா, இல்லை பாகிஸ்தானில் இருக்கவங்களுக்கு ஹியூமனிட்டி இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வேறு ஒன்று தேவைப்படுது. இங்கே எல்லாருக்கும் அவங்க போத்திக்கிற போர்வை ஒன்று இருக்குல்ல, அது என்னன்றதை பொறுத்து தான் அவன் யாருன்ற முடிவு பண்ண முடியும். அதுதான் இப்போது அந்த புருட்டாலிட்டி காமிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கட்டாயத்தில் இருந்தாலுமே இது ஒரு மாதிரி வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சார். வருத்தப்பட்டால் தான் நீங்கள் நாளைக்கு அதிகாரம் மாறுதல் தேவைப்படும், மாற்றத்துக்கான விஷயத்தை சரியாக செய்வீங்க. அதுதான் சார். இல்லை புரியுது. அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போது நரிவேட்டை இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ராபப்ளி அது ஒரு மாதம் பேசுவாங்களா, அந்த இன்சிடென்ட் பற்றி பேசுவாங்க. இல்லைனா அவங்க மறந்துடுவாங்கல்ல, நம்மளுக்கு ஈஸியாக மறந்துடும் அடுத்தடுத்த இன்சிடென்ட்ஸ் வரும்போது. அந்த வருத்தத்தை பற்றி தான் நான் மேஜராக சொல்லணும்னு. மறக்கிறது தான் நம்மளோட பிரச்சனையே இல்லையா. மறந்துடுறோம்ன்றது தான் நம்மளோட பெரிய பிரச்சனையே. எல்லா தவறுகளையும் மறந்துடுறோம், எல்லா தவறு செஞ்சவங்களையும் மன்னிச்சிடுறோம். அது நம்மளோட பிரச்சனை. புரியுது சார். ஏதான ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நம்புகிறேன். பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேசும்போது அஃப்கோர்ஸ் டொவினோ பற்றியும் பேசி ஆகணும். உங்களுக்கு டொவினோ எவ்வளோ பிடிக்கும்னு நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் டொவினோ வந்து நம்ம தமிழ் மக்களுக்குமே வந்து அவ்வளோ தூரம் பிடிக்கும். அஃப்கோர்ஸ் இங்கேயும் டேரெக்டாக ரிலீஸ் ஆகுது தமிழ் ஃபிலிம், அப்படி மலையாள ஃபிலிம்லாம் பிரிவினெல்லாம் பார்க்காம டேரெக்டாக பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ டொவினோ இன்டு த ஸ்டோரி அது எப்போ டிசைட் ஆச்சு? இல்லை, நம்ம இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர் அபின் ஜோசப் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவரை வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டொவினோ. அண்ட் ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ ஆல்சோ. அப்போது அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட நம்மளை ஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒத்துட்டார், படம் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டொவி தான். டொவி ஆல்சோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி பண்ணுற ஆளாக இருக்கார். அவர் மின்னல் முரளியும் பண்ணுறாரு, 2018 அந்த படம் பண்ணுறாரு. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் உயரேன்னு ஒரு படத்தில் போய் வேறு ஒன்று பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்னென்னா அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ இந்த கதையை பற்றி அவர் முதல்ல நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனதுக்கப்புறம் பேசும்போது, சார் கதை கேட்டுச்சா எப்படி இருக்குது சார் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நல்லா இருக்குது சார், கண்டிப்பாக முக்கியமாக சொல்ல வேண்டிய படம், இது மக்களுக்கு இந்த பிரச்சனை கொண்டு போய் சேரணும். அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இதை ஒரு நியூ ஃபேஸை வச்சு எடுத்துடலாம், ஆனால் அது எவ்வளோ தூரம் இந்த கதை எடுத்ததுக்கான முக்கியத்துவம்ன்றது தெரியாமல் போயிடும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அப்போ அவர் எஸ் சார் தட் வை நான் இதை பண்ணுறதுக்கு காரணம்.
ஸோ எந்த விஷயத்த நம்ம பண்ணுனா அது இன்னும் நெருக்கமாக கனெக்டடாக எல்லாருக்குமான படமாக மாறும்ன்றதுல அவர் சரியாக இருக்கார். அப்போ அந்த படத்தை சூஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரியும் லைக் நீங்கள் 2 பேரும் சினிமா ஆஸ் அ மீடியம் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. பட் ஆனால் இது நீங்கள் பதில் சொல்லணுன்னா சொல்லலாம். பிகாஸ் இப்போ வந்து ஒரு பிரிவினை மாதிரி பார்க்குறாங்கல்ல, மலையாள சினிமா, தமிழ் சினிமா. கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு, மலையாள சினிமாலலாம் எப்படி எடுக்கிறாங்க, ஏன் தமிழ் சினிமாலாம் அப்படி வரதில்லை அப்படின்லாம் கூட கமெண்ட்ஸ் இருந்தது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி இல்லை. மலையாள சினிமா தான் சரியாக எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். ஆனால் மலையாள சினிமா சரியாகவும் எடுக்கிறாங்க. சரியா? பதிலே புரியல சார். புரியாம தான் ஆக்சுவலி வந்து நான் வந்து 2011 தான் ஃபர்ஸ்ட் டேரக்டர் பண்ணேன். அந்த டைமில் இங்கே நிறைய படம் இருக்குது ஆக்சுவலி. தமிழ் படம் தமிழ் நிறைய இப்போ நல்ல படங்கள், சுப்பிரமணியம் சொல்லியாச்சு, நாடோடிகள் சொல்லியாச்சு, நிறைய படம் இருக்குது. அப்போ அந்த டைமில் அது ரைட் டைம் ஆக்சுவலி தமிழ் சினிமாவுக்கு. அந்த டைமில் மலையாளத்தில் இருக்க சின்ன சின்ன படங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 years வேர்ஸ்ட் படம் தான் மலையாளத்தில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2010 தான் இன்னொரு நியூ வேவ் அந்த மலையாளத்தில் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் அவர் புதிய ட்ரை பண்ண அங்கே ஆரம்பித்தார். இங்கேயும் அது இருக்கு நல்ல படம். இப்போ இன்னொரு படம் த டூரிஸ்ட் ஃபேமிலி பெரிய நல்ல படம். அது நிறைய படம் இருக்கு, அது ஓடுது இல்லையா? இங்கே இருக்க படம் என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ரப்பர் பந்து நிறைய படங்கள். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னம்மா, அங்கே வந்து பெரிய ஹீரோன்னு நினைக்கக்கூடிய மம்முட்டி சார், மோகன்லால் சார், டொவினோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சின்ன படம் பண்ணிடுவாங்க. திடீர்னு மம்முட்டி சார் போய் ஒரு 3 வேஷம் பண்ணிட்டு அந்த தேவை என்ன படம், ஒரு வீட்டிலே பண்ணாரு, புழு இல்லை, காதல் இல்லை, பிரம்மயுகம் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஒரு ஆர்டிஸ்ட் நம்பின படம். அப்போது பெரிய ஹீரோஸே அந்த மாதிரி படங்களை விரும்பி பண்ணும்போது அந்த படத்துக்கான ஆடியன்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டைப் ஆஃப் ஃபிலிமுக்கான படத்தை ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே அந்த மாதிரி படங்களை தேடி பண்ணுறது ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இல்லைன்னே சொல்லலாம். எல்லாரும் வந்து ஒரு அந்த பெரிய ஹீரோய்க்கான மெட்டீரியல் இருக்க படங்களை மட்டும்தான் பண்ணுறாங்க, மாஸ் ஃபிலிம்ஸ். அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த மாஸ் ஃபிலிம்ஸை ரசிக்கிறவங்களா இருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி ஒரு இப்போ ஹோம்ன்ற மாதிரியான படமோ இல்லை சியூஸுன்ற மாதிரி படங்களையோ பார்க்க மாட்டேன்றாங்க. தெரியல. இப்போ அவங்க வந்து அந்த ஊரில் ஆர்டிஸ்ட் யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வச்சு நல்ல படம் பண்ணுறாங்களே. இப்போ மார்க்கெட்டை டிசைட் பண்ணுறது ஹீரோஸாக இருக்காங்க. ஹீரோஸ் டிசைன் வச்சு பண்ணுற படங்கள் தான் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த தியேட்டருக்கு வரக்கூடிய படங்களை பார்க்குற வாய்ப்பை மட்டும்தான் மக்களுக்கு கிடைக்குது. அப்போ மலையாள சினிமா மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய படங்களை நம்மளும் எடுக்காமல் இல்லை, நிறைய படம் எடுக்கிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துங்க, நிறைய படங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி ரப்பர் பந்து எடுத்து, ரப்பர் பந்தை பார்த்துட்டாங்க. அது என்ன ஆகுது, ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்ச் வருது நமக்கு. கொஞ்ச நாள் பெரிய போதையில் இருக்காங்க, ஒரு கமர்ஷியல் போதையிலே இருக்காங்க, அப்படியே அவங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் திடீர்னு இந்த போதை தெரிஞ்சு போப்பா ரொம்ப போதையாக இருக்குது, ஒரு 2 நாள் தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மாதிரி டக்குன்னு போய் ரப்பர் பந்தை பார்த்துட்றாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்து நல்லா இருக்கே சினிமா, குடும்பஸ்தானை பார்த்துட்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து வேறு மாதிரி கிறுக்கங்க. அந்த கிறுக்கங்களுக்கு அவங்களுக்கு தேவையானப்போ ஒன்று தேவைப்படும், அதை கரெக்ட் டயத்தில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கிங்கு, அவ்வளோதான். அப்படி வந்தால் ஆட்டோகிராஃபு ஆட்டோகிராஃப் வர்றதுக்கு முன்னாடி பயங்கர கமர்ஷியல் படம், எல்லாம் அடி தடி வெட்டு கத்துற படம் தான். அந்த இடத்துல ஒரு 10 வருஷம் எல்லாரும் மண்டை வலி வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ஆட்டோகிராஃப் வந்துச்சு, பார்த்தா சூப்பர் ஹிட் ஆகிப்போச்சு, ஃபீல் குட், அவ்வளோதான். வந்து கொண்டாடி தீத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோகிராஃப் மாதிரியே 10 படம் வந்துச்சு. இப்போ 96லாம் நல்ல படம். இன்றைக்கி நீங்கள் மெய்யழகன் பாருங்கள், ஒரு 2 மேல் கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு படம் முழுக்க ஒரு கதை, ஒரு நைட்டு, ஒரு ட்ரெஸ் சேஞ்சு கிடையாது, ஒரு காஸ்டியூம் கிடையாது, ஒரு ஹீரோயின் கிடையாது, ஒரு காதல் கிடையாது, ஒரு பரபரக்கிற வசனம் கிடையாது, ஆனால் அழகாக ரசிக்கிறோமே. அப்போ அந்த நம்ம ஊரில் மட்டும் அந்த மாதிரி படங்கள் ரசிக்கும் போது மக்கள் போதை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் நம்ம ஊரில் போதையை திறந்தே வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் மாய கண்ணாடி விட்டீங்க சார். அது ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் எனி டைம். ஏன் படமேம்மா, நானே அதை சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, ஏன்னா மாய கண்ணாடி ஓடாத படம் வேறு, அதை நான் சொன்னேன் எனக்கு சிரிப்பானுங்க. இல்லை சார், நீங்கள் சொன்னால் ஓ அப்படியே மாய கண்ணாடி நல்ல படம். நிஜமா சார், அது ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன். நான் இப்போ வரைக்கும் டிவியில் போட்டு நான் உட்காந்து ஃபுல் படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ நான் தான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி மாய கண்ணாடி பிடிச்சிச்சு? அது ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டா அது பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங் ஆகிடும் சார். ஸோ அதுதான். அஃப்கோர்ஸ் சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்றது தான் மேஜரான ஆசைகள். நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்ம ஊர் டைரக்டர்ஸுக்கும் இங்கே உள்ள மலையாளத்தோட டைரக்டர்ஸுக்கு என்னென்னா, நம்ம ஊரில் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் ஒரு பாலிசியோட படம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் பேஸ்டாக போயிடுறாங்க. இப்போ வந்து
பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு டேட்டு கிடைச்சா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து சிவகார்த்திகேயன் படம், தனுஷ் படம், அப்புறம் விஜய் சேதுபதி, அப்புறம் அவங்கன்னு போய் ஒரு பீக்கில் போய் ரஜினி சார் படத்தில் நின்றுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாலிசியை வச்சுக்க முடியலை. இப்படி படம் தான் நான் பண்ணுவேன், இது மாதிரி படம் பண்ணால் போதும், இந்த மாதிரி என் படம் வந்து சோசியல் மீடியான்றது வந்து மக்களோட அடிநாத வரைக்கும் போகக்கூடிய சக்தி உள்ளது. இதன் மூலமாக வந்து நான் அந்த மக்களுக்கு தேவையான குழப்பமாக இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் காட்டுற, ஒரு பாதை காட்டுற படமாக இருந்தால் அது அவனுக்கு பயன்படும் நினைக்கிற டைரக்டர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். பட் மலையாளத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய ஆர்டிஸ்ட்டே வச்சுக்கிறாங்க. அந்த பெரிய ஆர்டிஸ்டே கிடைச்சாலும் அந்த பிரம்மயுகம் மாதிரி நான் நினைக்கிற ஒரு படத்தை பண்ணுறேன்றவங்க பண்ணுறாங்க. மம்முட்டி கிடைச்சிட்டேன்றதுக்காக அவங்க இதுக்கு போயிடல, பெரிய கமர்ஷியல் படம் 80 கோடிக்கு பண்ணிடல. அவங்க மம்முட்டி சார் காதல் ஒரு படத்தை நீங்கள் பெரிய ஹீரோ நம்ம ஒத்துக்குவாங்களா? ஆனால் மம்முட்டி பண்ணதுனால அந்த படம் தெரிஞ்சிச்சு வெளியில், வேறு யாரும் பண்ணியிருந்தால் தெரியாது. ஸோ அப்போ அந்த டைரக்டர்ஸ்ட்டு ஒரு கட்ஸ் இருக்குது பாரு, நான் பெரிய டைரக்டர் கிடைச்சா கூட நான் இப்படி கதை தான் பண்ணணும் அப்படின்னு, அது அங்கே அதிகமாக இருக்காங்க. அந்த கைண்ட் ஆஃப் பர்சனாக தான் நான் இவரை பார்க்குறேன். இவர் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சது 2 படமாக இருக்குது, இன்னும் இந்த மண்டைக்குள்ளே நிறையா படம் இருக்கும். அது எல்லாமே நாளைக்கு இந்த மக்களுக்கான இல்லை மக்கள் சிந்தனைக்குள்ளே ஏதோ ஒரு தேடல் இருக்கிற ஒரு படமாக தான் உருவாகும். பிகாஸ் ஆஃப் அவங்களோட சித்தாந்தம் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கிற யாராலையும் ஜஸ்ட் லைக் தட் போய் கமர்ஷியல் படம் பண்ணிட முடியாது. நான் பண்ணாத காரணம் எனக்கு வந்து அடிமட்டத்திலேருந்து எந்திரிச்சு வந்திருக்கோம். நம்ம அந்த மக்களை பற்றி தான் அதிகமாக சிந்திப்போம். 70% நான் வாழ்ந்த மக்கள் வந்து சராசரியான வசதிகள் கூட கிடைக்காத மக்களுக்குள்ள இருந்து, அங்கேருந்து வந்துட்டு நான் எப்படி ஃபேண்டசியான ஒரு சினிமாவை திங்க் பண்ணிட முடியும்? அப்படின்னா அந்த இந்த மீடியாவுக்கு பண்ணுற துரோகம் அது. அஃப்கோர்ஸ் சார், நீங்கள் சொன்னீங்க இப்போது காதல் மாதிரி ஒரு படங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து அது சம்டைம்ஸ் பார்க்க மாட்டாங்களோன்ட்டு ஒரு ப்ரீகன்சீவ் தாட்ஸ் அது எல்லாரும் கிளவுலும் இருக்காது. பார்க்க இப்போ நம்ம படக்கூடிய எல்லாருமே பார்க்குமா இல்லையா, அந்த கன்ஃபியூஷன் கூடிட்டே இருக்கு. அது ஒரு கட்ஸ் ஆக்சுவலி, அதை தாண்டி பண்ணணும். தாண்டி பண்ணிட்டு அதுக்கு உட்காந்து மம்முட்டி பேசுகிறாரு, மம்முட்டி சார் பேசுகிறாரு, வெற்றின்னு பேசாதீங்க, வெற்றி தோல்வி இங்கே கிடையாது, இங்கே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஒரு நடிகர் அப்படி பேசுகிறாரு? அது பேசணும். இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறைய படம் வரும். இங்கே வெற்றியாகவும் பாக்ஸ் ஆஃபீஸாகவும் முதல் வாரத்தில் எவ்வளோ வசூலாச்சுன்னா சக்ஸஸ் மீட்டாகவும் பார்க்கும்போது தான் இங்கே பிரச்சனை. 100 crore அவ்வளோதான். அந்த 3 daysல எவ்வளோ வாங்குகிறோம் எல்லா கலெக்ஷன். அப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் புக்ஸ் படிக்க முடியாது, டிஃப்ரெண்ட் சினிமாஸ் பார்க்க முடியாது, டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபீல் பண்ண முடியாது. இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம்னு தான் தோணுது. பட் அஃப்கோர்ஸ் டைம் கன்ஸ்டெயின்ஸ்னால கம்மிங் பேக் டு நரிவேட்டை, அஃப்கோர்ஸ் ஒரு ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட் எடுக்கும்போது மியூசிக் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ மியூசிக் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஆக்சுவலி இந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஜேக்ஸ் பிஜாய். லாஸ்ட் ரீசன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பெரிய ஹிட்டு. இப்போ ஆஃபீஸர் அண்ட் டியூட்டின்ற படம் இருக்குது, அங்கே தொடரும். ஆக்சுவலி ஜேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. ஆக்சுவலி நம்ம இந்த இஷ்கு அவர் தான் பண்ணியிருக்கேன். அது ஸ்ரீராம் மலையாளத்தில் பாடிய முதல் பாட்டு அந்த படத்தில் இருக்குது, பறைவான் பாட்டு. நைஸ் நைஸ் நைஸ். அந்த டைமில் ஜெய்ஸ் இங்கே இருக்குது சென்னையில். அப்போ இங்கே தான் அந்த பாஸ் ஒர்க் எல்லாமே நடந்திருக்கு. இப்போ அஜித் லாட்ஜ் இருக்குங்க. ஓகே ஓகே. அதுக்கு பக்கம் தான் அவர் ஸ்டுடியோ இருந்திருக்கு. 2 months நான் இங்கே இருக்குது அந்த டைமில். அப்போ அதுக்கப்புறம் இப்போ அவர் டோட்டலி ஷிஃப்ட் டு கேரளா. ஸோ நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஓடிட்டே இருக்கு. அப்போ எது நல்லதுன்னா நல்லது, ராங்கானா அந்த ஃப்ரீடம் இருக்குது நமக்கு. புரியுது, உரிமையாக பேசிடலாம். அது அப்போ சரி, அந்த ஒரு ரேப்பு இருக்குன்றது கொஞ்சம் கூட நல்லா ஒர்க் பண்ணியாச்சு. இந்த பிஜிஎம் ஏரியாக்கா நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். அந்த 3 சாங் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, 3மே ட்ரெண்டிங்கு. இப்போ லாஸ்ட் சாங் வந்து ட்ரெண்டிங் 1 வந்து போயிட்டுருக்கு. அப்போது அது எல்லாமே எல்லாம் மற்ற டெக்னீஷியன், நல்ல டெக்னீஷியன். கேமராமேனாக இருக்கிறது விஜய், நம்ம தமிழ் பையன். அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே படம் பண்ணியிருக்காரு விஜய். அப்புறம் சமீர் வந்து எடிட்டர். இப்போ சங்கர் சார் படம், பெரிய பெரிய படங்கள்லாம் எடிட் பண்ண அவரும் என் ஃப்ரெண்டு. அவர் ஃப்ரெண்டு 13 years ஃப்ரெண்ட். அங்கே பெரிய ஆளுங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இல்லை, ஃப்ரெண்டாக ஆயதுக்கப்புறம் தான் எல்லாருமே பெரிய ஆளாயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். அவரை வந்து ஃபுல் டைம் இப்போ போலீஸ் யூனிஃபார்மில் பார்க்குறதுக்கு தேங்க்யூ, உங்களால தான். அண்ட் சார், நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஆஸ் எ டேரக்டராக திரும்ப வரணும் எங்கள் தமிழ் சினிமாவுக்கு வெயிட்டிங் அப்படின்னு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க பிஃபோர் வி வைண்ட் அப்? நரிவேட்டை ஆக்சுவல் மலையாள படம், ஆனால் தமிழ் வெர்ஷனாகவும் இருக்குது. நீங்கள் நம்ம ஆட்கள் பார்க்கணும். இது நம்மளோட கதைகளும் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இது ஒரு மலையாள சினிமாவாக பார்க்க வேணாம், இது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நம்மளோட வாழ்க்கையை நிறையா படிக்கிற மாதிரியான ஃபீல் இதில் இருக்கும். நம்ம ரொம்ப பக்கத்தில் ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில்
இலங்கை தமிழர்களாகக்கூடிய நம்மளோட சகோதரர்களுக்கு நடந்த பெரிய 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 துரோகம், அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நாளை படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இவ்வளோதான் பேசுவார் அவ்வளோதான். பேசுவேன். மை சினிமா ஸ்பீக்ஸ் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக நிறைவேற்ற வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.